அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் சொன்னது, இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திமுக அரசு, இந்த கருணாநிதி என்றென்றும் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை மட்டுமே செய்து கொண்டிருப்பார், நம்பாதீர்கள் அப்படின்னு அவர் காலகட்டத்தில் வந்து சொன்ன அந்த ஒரு விடயம் தான் இன்னைக்கு நம்ம திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்குது. பல முறை பேசியிருக்கிற இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்திலும் பல கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக கருணாநிதிக்கு எதிராக தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள் எல்லோரும் சேர்ந்து தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம்னு ஒன்று தொடங்கி, இனி இந்த திமுக கருணாநிதி கும்பலை நம்பவே கூடாது, இது அண்ணா இருந்த காலகட்டம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கு தொடங்கினது இந்த ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு எதிரான ஒரு துரோகம். தொடர்ச்சியாக இவருடைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உழைக்கும் இந்த மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள்னு இந்த திராவிடம் சொல்லக்கூடியவர்களை இந்த சென்னையை விட்டு அப்புறப்படுத்திக்கிட்டே இருந்தது இவங்க தான். அதில் ஒரு பகுதி தான் அந்த மக்களுக்கு அவங்களுடைய பணி நிரந்தரம் கேட்குறாங்க, ஊதிய உயர்வு கேட்குறாங்க. 15 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் ஒன்றும் குறைந்த இதிலே செய்துட்டு இருக்கிறாங்க. யாரோ ஒரு ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்த கான்ட்ராக்டர் அவர் எங்களை எடுத்துக்கிட்டு இந்த வேலையை செய்கிறார். இதில் கூட பாருங்கள், தமிழ்நாட்டில் தமிழ் முதலாளிகள் யாருமே இல்லை, பெரிய கான்ட்ராக்டர் யாருமே இல்லை. ஆந்திராவில் தேடி பிடிச்சி அங்கே கொடுக்குறாரு. அவர்கிட்ட நாங்கள் சம்பளம் வாங்கிக்கணும்னா இது என்ன நியாயம்? இந்த பெரிய இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த தூய்மை பணியாளர்களில் பெரும்பகுதி அருந்ததி சமூகத்தை சேர்ந்த அந்த மக்கள், அவருடைய பிரதிநிதிகளாக சொல்லக்கூடியவர்கள். இந்த நாகை திருவள்ளுவர்னு ஒரு தோழர் இருந்தார், அதியமானு கோயம்புத்தூர் ஒரு தோழர் இருந்தார். அவங்களாம் வந்து நாங்களும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, சந்தோஷம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட இந்த மக்களுக்கான இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு 13 நாட்களாக. உங்களை போன்ற ஒரு யோக்கிய சிகாமணிகளோட அந்த பக்கத்தில் காணலையே, அவங்களுக்கான ஆதரவு குரல் இல்லையே, ஏன் அப்படின்ற கேள்வி இருக்குது. நேற்று விடிய அவர்கள் வந்து இரவோடு இரவாக அப்புறப்படுத்தி கைது பண்ணி கொடூரமாக எல்லாம் செய்திருக்கிறாங்க. அதில் வழக்கறிஞர் என்ற முறையில் சட்ட ரீதியாக அவர்களுக்கு உதவுவதற்காக அங்கே சென்று வந்து கொண்டிருந்தக்கூடிய நிலவு மொழி செந்தாமரை, வளர்மதி, இவங்களெல்லாம் வந்துட்டு அடித்து வண்டியில் ஏற்றிட்டு ஒரு அக்யூஸ்டு, எந்த குற்றவாளிகளையும் இப்படி, அதுவும் பெண்களை வந்து இப்படி வச்சுக்கிட்டு ஒரு காவல் நிலையமாக இரவாக சுற்றிக்கிட்டு அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போய் சிகிச்சை அளிப்பதற்கு உதவி செய்யாமல் இப்படி வச்சு செய்துட்டு இருந்த கொடுமையை செய்துட்டு, நீங்கள் பெண்கள் உரிமையை பற்றி பேசுகிறீங்க, உரிமை பறிக்கப்படுகிறதுன்னு சுதந்திர குரலில் கொடுக்குறீங்கன்னா எந்த விதத்தில் ஒரு வெட்கக்கேடான ஒரு விடயம் முதலமைச்சர் அவர்களே. இது வந்து ஒரு அளவுக்கு மீறி போயிட்டுருக்கு. நீங்களே உங்களுக்கான ஆணியை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது எதுக்கான ஆணின்னு நான் சொல்ல வரல, அது உங்களுக்கு நீங்களே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தவறான வழிகாட்டுதலோடு போயிட்டுருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட செட்டப் செய்யப்பட்ட அந்த தொழிலாளர்களை அழைச்சிட்டு வந்து நன்றி சொல்ல வச்சுட்டு உங்களுக்கு அறையில் வச்சு நன்றி சொல்லி சந்திச்சிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடலாம் நினைக்காதீங்க.